ஐயா நான் பாவி, என்னை ஆளும் தயாபரனே. ஐயா நான் பாவி, என்னை ஆளும் தயாபரனே. பொய்யாமுலக உல்லாசத்தினால் மனம் போன வழி நடந்தேன். ஏசையா அபயம் அபயம் இறங்கும் ஏசையா என் தாதாவே. ஐயா நான் பாவி, என்னை ஆளும் தயாபரனே. எத்தனை சூதுகள் எத்தனை வாதுகள் எத்தனை நீதுகளோ, எனதத்தனே என் பிழை அத்தனையும் ஒரு தண்டருடும் போவே. ஐயா நான் பாவி, என்னை ஆளும் தயாபரனே. வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். ஒரு பெண் திருமணமாகி கொஞ்ச நாள்லேயே கணவனை விட்டு பிரிந்து விட்டார்கள். அந்த பெண்ணை ஒருத்தர், ஒரு பெரிய மனிதர் எனக்கு அறிமுகப்படுத்தி வைத்து, எனக்கு ரொம்ப வேண்டிய பொண்ணுங்க, இது மாதிரி திருமணமாகி கொஞ்ச நாள்லேயே அந்த மாதிரி ஆயிடுச்சு, நீங்கள் கொஞ்சம் பேசி ஆலோசனை சொல்லுங்கன்னாரு. நான் சொன்னேன், பேசுகிறேன், ஆலோசனைலாம் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு பேசும்போது அந்த பொண்ணு சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு எனக்கு, சார் நாங்கள் 2 பேர் லவ் மேரேஜ் தான், நல்லா புரிஞ்சுங்க, விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியம். அவனுக்கும் ஏற்கனவே 2-3 பிரேக்கப் இருக்குது சார், எனக்கும் 2-3 பிரேக்கப் இருக்குது சார்னோடனே எனக்கு புரியல. அந்த பிரேக்கப்புங்கிறது இந்த நூற்றாண்டினுடைய வழக்கமான சொல். அவனுக்கும் 2-3 பிரேக்கப் இருக்குது, எனக்கும் 2-3 பிரேக்கப் இருக்குன்னா ஏற்கனவே 2-3 பேரை லவ் பண்ணி அதெல்லாம் ஒத்து வராங்க. 2 பேரும் பிரேக்கப்ல ஈக்குவலா இருக்கிறதுனால கல்யாணம் பண்ணி இதுவும் இப்போ பிரேக்கப் ஆகி நின்றுகிட்டு இருக்கு. அப்போ எனக்கு என்ன சார் இது பிரேக்கப் அப்படின்னா எனக்கு இன்னும் புரியலையேண்ணா அப்படின்னா, சார் இன்னைக்கு வர பெரும்பாலான திரைப்படங்கள் பிரேக்கப் ஆனவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறது, திருப்பி பிரேக்கப் ஆகி இதை பத்தி தான் படமே எடுக்கிறான். பண்ணலாம் திருமணம்ங்கிற விஷயம், தாலிங்கிற விஷயம், மாங்கல்யங்கிற விஷயம், கணவன் மனைவிங்கிற விஷயம் புனிதமானதுங்கிறதெல்லாம் இந்த திரைப்படங்களெல்லாம் போட்டு குப்பையாக்கிருச்சு சார் இன்னைக்கு. இதை கேட்டா அவங்க இப்படிதான் விரும்புறாங்க, சமுதாயம் இப்படிதான் இருக்கு, அப்படிதான் படம் எடுக்கிறான் அவன் சொல்றான், சினிமால பார்த்து இவன் கத்துக்கிறேன்னு சொல்றான். காதலுங்கிறது சங்க இலக்கியங்கள்ல இருந்து தமிழ் இலக்கியங்கள்ல எத்தனை நூற்றாண்டான இலக்கியங்களில் வாழ்ந்த காதல் இப்போ வாட்ஸ்அப்ல இன்ஸ்டாகிராம்ல வாழுது. எத்தனை நூற்றாண்டு ஆனாலும் உண்மையான காதல் என்பது நிலைத்திருப்பது போய் அதை மலினப்படுத்தி பிரேக்கப் ஆயிடுது அப்படின்னு சொல்லி திருமணங்களே காதல் பிரேக்கப் பண்ண கூட பரவாயில்ல, இப்ப திருமணங்களே பிரேக்கப் ஆகிற நிலைமையில இருக்கு. அப்ப இது சம்பந்தமா நான் ஒரு குடும்ப கோர்ட்டில் இருக்கிற ஒரு நீதிபதியை சமீபத்திலே வேறு ஒரு நிகழ்வுல சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சப்போ அப்படி கேஷுவலா சாப்பிடும் போது பேசும்போது
அப்போ அவரு சொல்லுவார், சார் சார் நிறைய பேரை நாங்கள் கூப்பிட்டு கவுன்சிலிங் கொடுக்குறோம், ரிப்பீட்டட் டைலாக் ஒன்று வரும் சார். நான் என்ன ரிப்பீட்டட் டைலாக் சொல்லுங்கன்னா, எனக்குன்னு யார் இருக்கா அப்படின்னு அவ கேட்டா, அதுக்கப்புறம் தான் அவன் மேலே எனக்கு ஒரு ஈர்ப்பு வந்துச்சு அப்படின்னு ஒரு ஆணும், சில பெண்கள் எனக்குன்னு யார் இருக்கான்னு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணான். அப்போ எனக்குன்னு யார் இருக்கா அப்படிங்கிறது தான் சார் காதலுடைய துவக்கமே. ஒரு பெண்ணுகிட்ட போய் எனக்குன்னு யார் இருக்கா அப்படின்னு ஒரு பையன் சொல்லிட்டான்னா, அந்த பொண்ணு உன்னை சிம்பத்தி கிரியேட் ஆகி அவட லவ் பண்ண ஆரம்பிச்சிடும். லவ் பண்ண ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் அப்புறம் அவனுக்கு நிறைய பேர் வந்த பிறகு இவன் போயிடும். இதுதான் பிரச்சனை. நீங்க காலையில் இந்த பிரச்சனையை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேசுனேன்னு வருத்தப்படாதீங்க, கோச்சிக்காதீங்க. இன்னைக்கு சமுதாயத்தில் பற்றி எரிகிற பிரச்சனைகளில் இது ஒன்று. எனக்குன்னு ஒரு யார் இருக்கா அப்படிங்கிற அந்த வேர்டு இருக்கு பார்த்தீங்களா, இந்த வேர்டு இப்போ நான் ஒரு ரிலீஜியஸா அதுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும். உனக்குன்னு ஒரு கடவுள் இருக்காரா, அவர் உன்னை காப்பாற்றுவாரா? நான் சொன்னேன், உனக்குன்னு ஒருத்தர் யார் இருக்கான்னு கேட்குறியா, நேர கண்ணாடி பாரு, உனக்குன்னு நீ இருக்கிற, உனக்கானதை செய்து கொள்ளுகிற எல்லா ஆற்றலையும் கடவுள் உனக்கு கொடுத்துருக்காரு. அதனால எனக்குன்னு யார் இருக்கா அப்படிங்கிற சொல்லில ஒரு பரிதாபத்தை கிரியேட் பண்ணி, அந்த பரிதாபத்தினால வருகிற ஒரு உறவு இருக்கு பார்த்தீங்களா, அது ஒரு காலகட்டத்தில் போயிடும். எனவே நாம் காதலை குறித்து, திருமணத்தை குறித்து, மன வாழ்க்கையை குறித்து, மாங்கல்யத்தை குறித்து இந்த சமுதாயத்திற்கும் இளைஞர் சமுதாயத்துக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். குழந்தை மட்டும் நீ பத்துக்கோ, கல்யாணம் மட்டும் நான் பண்ணிக்கிறேன், கல்யாணம் மட்டும் நீ பண்ணிக்கோ, இப்படிலாம் திரைப்படங்கள்லாம் எடுக்கிறதா தகவல்கள்லாம் வருது. இவற்றையெல்லாம் மாற்றி இந்த கலாச்சார சீரழிவுக்கு காரணம் திரைப்படத்தை நான் குற்றம் சொல்லல, திரைப்படம் ஒரு உன்னதமான கலை. ஆனா சமுதாயத்துல எதை போய் நம்ம கொடுக்குறோமோ அதுதான் ஈஸியா பதியும். எனவே வருங்கால தலைமுறைக்கு மீண்டுமாக திருமணம், மாங்கல்யம் இவைகளின் புனிதத்தை பற்றி விளத்தினுடைய, சார் என்ன சார் சும்மா அந்த காலத்தை மாதிரி பண்ணி பேசினுக்கிறீங்க, இப்பெல்லாம் எவ்வளோ மாறி போச்சு சார். மாறி போயிடும், நம்ம மாறி போயிடும். ஆனால் இன்றைக்கு தனியாக வாழுகிறேன், நான் என் இஷ்டத்துக்கு வாழுவேன், யாரும் என்ன கேட்க வேணாம் அப்படின்னு சொல்கிற இளைஞர்கள் இன்னைக்கு ரத்த சூடா இருக்கு, வயசு சின்ன இருக்கு, 45 வயதுக்கு 50 வயதுக்கு மேல். அவர்களுடைய வாழ்க்கையை நினைச்சா ரொம்ப பரிதாபமா இருக்கும். அதனால எனக்கு இன்றைக்கு பலரை நான் பார்க்கிறேன், கணவனை இழந்த மனைவி, மனைவி இழந்த கணவர்கள் பித்து பிடிச்சவரெல்லாம் அலையிறதெல்லாம் நான் பார்க்கிறேன். எனவே திரைப்படங்களாக இருந்தாலும், திருச்சபைகளாக இருந்தாலும், பேச்சாளர்களாக இருந்தாலும், உபதேசம் செய்கிறவர்களாக இருந்தாலும், கவுன்சிலர்ஸாக இருந்தாலும், வாழ்க்கையின் எல்லா நுட்பங்களையும் சொல்லிக் கொடுக்கிற நாம் அதே நேரத்தில் மன வாழ்க்கை என்கிற மாபெரிய விஷயத்தை சரியாக கையாள, சரியாக சொல்லிக் கொடுக்க கடமைப்பட்டிருக்கோம். அன்பு, ஈர்ப்பு, காதல் இவைகளுக்கான பொருள் இலக்கணங்களை இவர்கள் தப்பாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். காதல் என்பது உன்னதமான விஷயம், அதை உணர்த்துவதும் உணர்ந்து கொள்வதும் வெவ்வேறு விஷயம். திருமணம் அப்படிங்கிற விஷயமும் ரொம்ப பரிசுத்தமானது. ஆனாதான் பரிசுத்த மெய் விவாகம் அப்படின்றாங்க. ஆகவே இவைகள் பரிசுத்தமான வார்த்தை சேர்க்கப்பட்ட ஒரு நிகழ்வாக இது தமிழ் சமுதாயம் பார்க்கிறது. எனவே இந்த நேரத்தில் இதை நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த 2-3 விஷய கான்வர்சேஷன், 2-3 நிகழ்வுகள் மனதில் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற பொழுது இதை குறித்தும் பேச வேண்டும் என்று நினைத்தேன். வருங்கால தலைமுறைக்கு வாழ சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் தான் இப்பொழுது நாம் இருக்கிறோம் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்கும். வான்மலர் நேயர்களே, உங்கள் யாவருக்கும் இறைமகன் இயேசுவின் நாமத்திலே என் வாழ்த்துக்களையும் தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருகையின் காலத்திற்குரிய செய்தியாக்க இந்த காலவேளையிலே நான் தியானத்திற்கு என்று எடுத்துக்கொண்ட வேத பகுதி லூக்காவின் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 18ஆம் வாக்கியத்தில் அடங்கியிருக்கின்ற பகுதி. இவைகளெல்லாம் யோவானுடைய சீஷர் அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது யோவான் தன் சீஷரில் இருவரை அழைத்து, வருகிறவர் நீர்தானோ அல்லது வேறு ஒருவரை நாங்கள் எதிர்பார்க்க வேண்டுமோ என்று கேட்டார்கள் என்பது. அன்புக்குரியவர்களே, விசேஷமாக யோவான் ஸ்நானகன் அல்லது திருமுழுக்கு யோவான் என்று சொல்ல அழைக்கப்படுகிறவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உறவினர். 6 மாதங்களுக்கு முன்பாக பிறந்தவர். யோவான் ஸ்நானகனை குறித்து திருமறையிலே பல இடங்களிலே அவரை குறித்து, அவருடைய ஆள் தத்துவத்தை குறித்து அல்லது அவருடைய பர்சனாலிட்டி என்று சொல்லுகிறோமே, ஒட்டகமயிர் தரித்தவர், வனாந்திரத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தவர், வெட்டுக்கிளிகளை சாப்பிட்டவர், காட்டுத்தேனை புசித்து வாழ்ந்தவர் என்றெல்லாம் சொல்லுகின்ற ஒரு நஸ்ரேய பொருத்தனை கொண்டே நஸ்ரேய விரதத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊழியக்காரர். அவருடைய பணிகள் வழிகளை ஆயத்தப்படுத்துவதும் பாதைகளை செவைப்படுத்துகின்ற ஒரு பணியிலே
மனம் திரும்புகள் என்கின்ற அழைப்பை அறைகூவலாக்கி மக்களுக்கு விடுத்து வந்து ஒரு அற்புதமான ஒரு ஊழியக்காரன். அப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரிடத்தில் ஞானஸ்தானம் பெற வரும்பொழுதும் ஆண்டவர் இயேசுவை பார்த்து, ஐயோ, நான் உங்களுக்கு எப்படி ஞானஸ்தானம் கொடுப்பது என்று சொன்ன போது, இப்பொழுது இடம் கொடு என்று ஆண்டவர் சொன்னார். ஞானஸ்தானமும் பெற்றுக்கொண்டார். இதெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். இந்த சூழலில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முழுவதுமாக அறிந்தவர், எனக்கு பின்னாக வருகிறவர் என்னிலும் பெரியவர், அவருடைய பாதரட்சிகளை கழட்ட நான் தகுதியற்றவன் என்றெல்லாம் சாட்சி பகர்ந்த யோவான் ஸ்நானகன் இப்பொழுது சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இந்த சிறையில் அடைக்கப்பட்ட இந்த சூழலில் அவருக்குள்ளாக ஒரு மாற்றம் வருகிறது. ஆண்டவர் இயேசு மெஸ்ஸியாவாக வந்தவர். மெஸ்ஸியா என்று சொன்னால் அக்காலத்திலே யூதர்கள் சிந்தித்த சிந்தனை ஒரு ரோம அரசாங்கத்திலிருந்து ஒரு அரசியல் விடுதலை தரக்கூடியவராக ஒருவர் வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த சூழலில் யோவான் ஸ்நானகன் சிறையில் அடைக்கப்பட்ட போது அவருக்குள்ளாகவும் சந்தேகம். இவர் வருகிறவர் நீர்தானோ, இவர்தான் மெஸ்ஸியாவோ என்கிற ஒரு கேள்வியை அவருக்குள்ளாக வருகிறது. அவருடைய சீடர்களை அழைத்து இந்த கேள்வியை சொல்லி அனுப்புகிறார். அவர்களும் சென்று ஆண்டவர் இயேசுவிடத்திலே கேட்கிறார், வருகிறவர் நீர்தானோ, இன்னும் வேறு யாராவது நாங்கள் எதிர்பார்க்க வேண்டுமோ, அரசியல் விடுதலை தரக்கூடியவரை நாங்கள் எதிர்பார்க்க வேண்டுமோ என்று கேட்டபோது ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு ஒரு அழகான பதிலை சொல்லுகிறார். நீங்கள் பார்த்தவைகளை போய் சொல்லுங்கள். பார்வையற்றவர்கள் பார்வை பெறுகிறார்கள், கேட்க இயலாதவர்கள் கேட்கிறார்கள், நடக்க இயலாதவர்கள் நடக்கிறார்கள், மரணத்தில் இருக்கிறவர்களும் விடுதலின் வாழ்வை பெற்றிருக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு அங்கே தெளிவுபடுத்தி அவருடைய சீடர்களுக்கு சொன்ன பதில், நீங்கள் பார்த்தவைகளை போய் சொல்லுங்கள் என்று. யோவானின் சீடர்கள் போனார்கள். யோவானிடத்தில் சொல்வதற்கு முன்பாக ஆண்டவர் இயேசு இந்த ஒரு வார்த்தையும் சொல்லுகிறார், என் விஷயமாய் இடறி விழாதவன் பாக்கியவான் என்று. அன்புக்குரியவர்களே, இந்த வருகையின் காலங்களிலே அவர் வரப்போகிறார். நாம் குற்றமற்றவர்களாய் மாசற்றவர்களாய் அவர் விரும்பினதை செய்த ஜனமாய். ஆம் ஆம் தகப்பனே, நீர் உம்முடைய சொந்த குமாரன் இயேசுவில எங்களுக்கு கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த உலக வாழ்க்கையில நீர் விரும்பினதை நாங்கள் செய்திருக்கிறோம். மற்றவர்களை அன்பு கூர்ந்திருக்கிறோம், பசியாயிருக்கிறவர்களுக்கு போஜனம் கொடுத்திருக்கிறோம், வியாதியஸ்தரை பார்த்திருக்கிறோம் என்கிற வார்த்தைகளை நாம் பதிலாக தைரியத்தோடு சொல்லும்படியாக கர்த்தர் இந்த வருகையின் காலங்களில நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆகவே வருகையின் காலங்கள் கர்த்தருக்குரிய காலங்கள், நன்றி சொல்லுகின்ற காலங்கள், அதோடு கூட ஆயத்தமாகக்கூடிய காலங்கள். ஆயத்தமாகக்கூடிய காலங்கள் மிக அவசியமானது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து மீண்டும் வருவார், சீக்கிரமாய் வருவார். அவ்விதமாய் வரும் பொழுது நாம் அவருடைய சமூகத்திற்கு முன்பாக முதலில் நிற்கக்கூடிய ஜனமாய் நாம் இருப்பதனாலே நம்மிடத்துல அநேக காரியங்களை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆகவே இந்த எதிர்பார்ப்புகளுக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். இந்த வருகையின் காலங்களை அர்த்தமுள்ளதாக மாற்றிக்கொண்டு வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். செபிப்போம். கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் சிறிய கடவுளே, தர்மியான வேளையிலும் கூட கர்த்தாவே, நீர் மீண்டும் வரப்போகிறீர். உடைய சொந்த குமாரன் இயேசுவில எங்களை மீட்டுக் கொண்ட கடவுள், உடைய சொந்த குமாரன் இயேசுவை மீண்டுமாய் நியாயாதிபதியாய் அனுப்ப போகிறீர். அவ்விதமாக வரப்போகிற நியாயாதிபதியின் முன்பாக உம்முடைய பிள்ளைகளாய், உம்முடைய அன்பை பெற்றுக் கொண்டவர்களாய், உம்முடைய இரக்கத்தை பெற்றுக் கொண்டவர்களாய், ஆண்டவரை நாங்கள் முழுமையாய் ஒரு புதிய வாழ்வை பெற்றுக் கொண்டவர்களாய், குற்றமற்றவர்களாய் மாசற்றவர்களாய் நிற்க எங்களுக்கு உதவி பாராட்டும். உடைய தயவும் இரக்கும் தங்கியிருக்கட்டும். வருகையின் காலங்கள் கொண்டாட்டத்தின் காலங்கள் மாத்திரமல்ல, நன்றி சொல்லுகின்ற காலமும் ஆயத்த காலம் என்பதை உணர்ந்து வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வான்மலரின் புதிய முகவரி கிறிஸ்டியன் மீடியா சென்டர், 105 பாந்தியன் சாலை, 2வது தளம், மியூசியம் எதிரில், எக்மோர், சென்னை 6,08,000.